காலையில அதிமுக அலுவலகத்திற்கு போக வேண்டிய வண்டி ஸ்வீட் பாக்ஸ்களை வாங்கியதோட அடிப்படையில வேகமா அப்படியே ரூட் மாற்றி அறிவாலயத்தை நோக்கி திரும்பிட்டாங்க. எடப்பாடியார் மிகுந்த அதிர்ச்சிக்கும் வேதனைக்கும் உள்ளானாராம். உடனடியா அந்த மணியானவரை அழைத்து, என்ன நடந்துச்சு, நம்ம பேசுனது என்னாச்சு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவரோ, தலைவரே, நம்ம 150 சொன்னோம், அவங்க 200 சொல்லி 10 எம்எல்ஏ சீட்கள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் தருவதா ஆசை காட்டி தூக்கிட்டாங்க அப்படின்னு புலம்பினாராம். பசும்பொன்னில் சின்னம்மாவின் மாஸ்டர் பிளான், 10 பேர் கொண்ட ரகசிய குழு, பின்னணியில் அதிகாரிகள், திமுக கூட்டணியில் மெகா ஸ்கெட்ச், கமலஹாசனுக்கு செக்மேட், கூட்டணி கட்சிகள் சீட்டுகளில் கை வைக்கும் அறிவாலயம். தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கிருச்சு. குறிப்பா திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு தொடர்பா பல அதிரடியான சீக்கிரட் தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே, இன்றைக்கான நிழல் உலக செய்திகள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க செய்திகளுக்குள்ள போலாம். தேமுதிக அதிமுக கூட்டணி உடைந்தது எப்படி? நள்ளிரவில் நடந்த ஸ்வீட் பாக்ஸ் அரசியல் களத்துல எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு சொல்வாங்க. ஆனா ஒரு டீலிங் முடிஞ்சு கையெழுத்தாகும் நேரத்துல கடைசி நிமிஷத்துல காய் நகர்த்தல்கள் எப்படி மாறும்னு ஒரு கிளாசிக்கான உதாரணம் தான் தேமுதிக திமுக கூட்டணி விவகாரம். இந்த விவகாரம் தொடங்கியது எப்படி தெரியுமா? அதிமுக தரப்புல இருந்து கோயில் மாநகரை சேர்ந்த அந்த செல்வாக்கான மணியானவர் தான் தேமுதிக தலைமைக்கும் எடப்பாடியாருக்கும் இடையே பலமா செயல்பட்டாரு. பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்தில் சுமூகமா முடிஞ்சிருச்சு. இவங்களோட டீலிங் என்ன தெரியுமா? ஒரு ராஜ்யசபா MP சீட், 6 MLA சீட் மற்றும் 150 ஸ்வீட் பாக்ஸ்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. தேமுதிக தரப்பும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு எடப்பாடியார் நிம்மதியா இருந்த நேரத்துல தான் அந்த திருப்பம் நடந்துச்சு. அதிமுகவோட அந்த மூவ் மோப்பம் பிடிச்ச ஜோதி நகரோட அந்த திமுக VIP உடனடியா போன் எடுத்தாரு. பிரேமலதா தரப்ப தொடர்பு கொண்டு அதிமுக கொடுத்த ஆஃபரை விட டபுள் ஆஃபரா தூக்கி போட்டாரு. திமுகவோட அந்த அதிரடி ஆஃபர் ஒரு MP சீட், 7 MLA சீட்கள் மற்றும் 200 ஸ்வீட் பாக்ஸ்கள். அதோட இல்லாம தேமுதிக தரப்புக்கு சொந்தமான கல்லூரி விற்பனை தொடர்பான இழுபறியையும் பேசி முடித்து தருவதா ஒரு மெகா டீல் பேசப்பட்டதாம். சொன்னது போலவே அன்றைக்கு இரவே குறிப்பிட்ட இடத்துக்கு அந்த ஸ்வீட் பாக்ஸ்கள் வந்து சேர்ந்ததா அரசியல் வட்டாரத்துல கசிந்த தகவல்கள் இது. காலையில அதிமுக அலுவலகத்திற்கு போக வேண்டிய வண்டி ஸ்வீட் பாக்ஸ்களை வாங்கியதோட அடிப்படையில வேகமா அப்படியே ரூட் மாற்றி அறிவாலயத்தை நோக்கி திரும்பிட்டாங்க. இந்த தகவலை கேள்விப்பட்ட எடப்பாடியார் மிகுந்த அதிர்ச்சிக்கும் வேதனைக்கும் உள்ளானாராம். உடனடியா அந்த மணியானவரை அழைத்து, என்ன நடந்துச்சு, நம்ம பேசுனது என்னாச்சு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவரோ, தலைவரே, நம்ம 150 சொன்னோம், அவங்க 200 சொல்லி 10 MLA சீட்கள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் தருவதா ஆசை காட்டி தூக்கிட்டாங்க அப்படின்னு புலம்பினாராம். இதனால மிகுந்த மனவேதனை அடைந்த எடப்பாடியார் தனி அறையில அமர்ந்து ஆழ்ந்த கவலையில இருந்ததா கூறப்படுது. பசும்பொன்னில் சின்னம்மாவின் மாஸ்டர் பிளான், 10 பேர் கொண்ட ரகசிய குழு, பின்னணியில் அதிகாரிகள். தமிழக அரசியல்ல அமைதியா இருந்த சின்னம்மா தரப்பு இப்போ ஒரு பெரிய புயலை கிளப்பி தயாராகிட்டாங்க. வரப்போகும் February 24 ஜெயலலிதா அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு பசும்பொன்னுல ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்க சின்னம்மா திட்டமிட்டுள்ளதா தெரியுது. ஆனா இது வெறும் சாதாரண கூட்டம் இல்ல, இது ஒரு பல பரீட்சை. இந்த கூட்டத்துக்கு எப்படியும் குறைந்தது 40,000 பேராவது திரளணும் அப்படின்னு சின்னம்மா தனது ஆதரவாளர்கள் கிட்ட உத்தரவிட்டு இருக்காங்களாம். இதற்காக தென் மாவட்டங்கள் முழுவதும் இப்போதே ஆட்கள் திரட்ட பணி ரகசியமா தொடங்கிடுச்சாம். இந்த பணிக்காக பணம் தண்ணீரா இறைக்கப்படுதாம். வாகன வசதிகள் முதல் கவனிப்புகள் வரை அனைத்தும் பக்காவா திட்டமிட்டுள்ளதா சொல்லப்படுது. இதையெல்லாம் விட ஒரு பிக் நியூஸ் என்னன்னா, தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க சின்னம்மா ஒரு ரகசிய குழுவை அமைச்சிருக்காங்களாம். இதுல 10 பேர் இடம்பெற்றுள்ளதா கூறப்படுது. குறிப்பா முன்னாள் IAS அதிகாரி சோ ஐயர் மற்றும் முன்னாள் அதிரடிப்படை காவல் அதிகாரி வெள்ளத்துறை ஆகியோரோட பெயர்கள்
தலைவர்கள் அந்த பட்டியல்ல பலமா அடிப்படுது. வேட்பாளர் தேர்வு, மண்டல வாரியான தேர்தல் பணிகள் மற்றும் உளவு தகவல்களை சேகரிப்பது இவர்களோட வேலையாம். இந்த குழுவோட அடுத்த டார்கெட் தென் மாவட்டங்கள்ல அதிருப்தியில இருக்கும் அதிமுக நிர்வாகிகள் தான். எடப்பாடியார் தலைமையின் மீது அதிருப்தியில இருப்பவர்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு பசும்பொன்ல முக்கியத்துவம் அளிப்பதாகவும் வருங்காலத்தில் உயரிய பதவி தருவதாகவும் ஆசை காட்டிட்டு வராங்களாம். இதற்காக தனித்தனியா பேச்சுவார்த்தைகளும் நள்ளிரவு நேரங்கள்ல நடந்து வருவதா சொல்லப்படுது. அதிமுகவின் கோட்டை என கருதப்படும் தென் மாவட்டங்கள்ல சின்னம்மா தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர போடும் இந்த ஸ்கெட்ச் எடப்பாடியார் தரப்பிற்கு பெரிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. பசும்பொன் கூட்டத்திற்கு பிறகு தமிழக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் நிகழுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக கூட்டணியில் மெகா ஸ்கெட்ச், கமலஹாசனுக்கு செக்மேட், கூட்டணி கட்சிகள் சீட்டுகளில் கை வைக்கும் அறிவாலயம். தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கிருச்சு. குறிப்பா திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு தொடர்பா பல அதிரடியான சீக்கிரட் தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. முதல்ல கமலஹாசனின் தலைமையிலான மக்கள் நீதி மையம். கடந்த முறை சீட் எதுவும் வாங்காம ஆதரவு கொடுத்த கமலஹாசன் இந்த முறை 15 தொகுதிகள் வர கேட்டு இருக்கிறதா தகவல்கள் கசிஞ்சிருக்கு. ஆனா அறிவாலயம் அவருக்கு ஒரு பெரிய செக்மேட் வச்சிருக்காங்க. கமலஹாசனுக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம். ஆனா ஒரு நிபந்தனை, அந்த 3 தொகுதிகள்லையும் உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்கணும்னு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களாம். உதயசூரியன்ல நின்றா மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு உறுதி என திமுக தலைமை அழுத்தம் கொடுப்பதா சொல்லப்படுது. அடுத்ததுதான் ஷாக் நியூஸ். புதிதா கூட்டணிக்குள்ள வந்திருக்க தேமுதிகவுக்கு இடங்களை ஒதுக்க திமுக ஒரு கணக்கு போட்டிருக்கு. கடந்த முறை மதிமுக, சிபிஎம், சிபிஐ மற்றும் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்ல தலா ஒரு தொகுதியை குறிச்சு அந்த இடங்கள்ல தேமுதிகவுக்கு கொடுக்கலாம்னு ஆலோசிச்சு வராங்களாம். இதனால கூட்டணி கட்சிகளோட தலைவர்கள் கொஞ்சம் அப்செட்டா இருப்பதா கூறப்படுது. கமல் கேட்ட 15 தொகுதிகளுக்கு பதிலா கடந்த 2021 தேர்தல்ல திமுக 180 இடங்கள்ல போட்டிட்ட போது எந்தெந்த தொகுதிகள்ல தோற்றாங்களோ அந்த வீக்கான தொகுதிகளை மட்டும் மக்கள் நீதி மையத்துக்கு தள்ளிவிட திட்டமிட்டு இருக்காங்களாம். இதன் மூலம் திமுகவோட பலமான தொகுதிகளை தற்காத்து கொள்ளலான்னு நினைச்சிருக்காரு தளபதி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சமாதானப்படுத்த அவங்களுக்கு கூடுதலா ஒரு சீட் கொடுத்து மொத்தமா 7 தொகுதிகள்ல அவங்கள லாக் செய்ய முடிவு செஞ்சிருக்காங்களாம். அதே போல காங்கிரஸ முந்தைய எண்ணிக்கையிலேயே, அதாவது 25 தொகுதிகளோடு நிறுத்திடணும்னு திமுக தலைமை மிக உறுதியா இருப்பதா சொல்லப்படுது. கூட்டணி கட்சிகளை தக்க வைப்பதும் அதே சமயம் திமுகவின் பலத்தை குறைக்காம இருப்பதும் தான் இந்த வியூகத்தின் நோக்கம்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இதில் கமலஹாசன் உதயசூரியன் சின்னத்திற்கு சம்மதிப்பாரா? கூட்டணி கட்சிகள் தங்கள் இடங்களை விட்டு கொடுக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.